ஸ்ரீமன் நாராயணீயம் 63ஆம் தசகம் கோவர்த்தன மலை எடுத்தல். பிருந்தாவனத்தில் தேவேந்திரன் சொல்லால் கருமுகில் ஒலித்து மழை பொழிந்ததுவே இருளது சூழ திசை நடுங்கினவே கருவண்ண கண்ணா நீ மகிழ்ந்தனையே. உறைநீர் கட்டியாய் மழையது பொழிந்திட உறைந்தவர் ஆயர் அச்சமிக கொண்டார் இறையது உன்னிடம் தஞ்சம் புகுந்தார் மறையவன் நீதான் அபயம் தந்தாய். குறையின்றி உணவினை அளிக்கும் இம்மலையே இறை நமக்கு அஞ்சற்க வானவர் கோபம் நிறைவான நம்பிக்கை கொள்க என உரைத்து பறை தரும் கையால் மலை தூக்கி நின்றாய். கந்தமலர் கையால் மலைதனை எடுத்தாய் இந்திர மழைதனை மலை கொண்டதுவே முந்தி ஒரு துளியும் சிந்தாமல் நிற்க நந்தனது குடிகள் சரண் புகுந்தனரே. கோபியர் ஒருபுறம் கழித்து விளையாட கோப்பர்கள் தம்மோடு உரையாடி மகிழ்ந்து ஆவினம் தம்மையொரு கை தழுவி நிற்க கோவிந்தா நீ அந்த மலை தூக்கி நின்றாய். வானுயர்ந்த மலை இதனை வான் வண்ணன் சுமப்பது கான் தேன்மலர் தளிர் கைக்கு சக்தி மலை தந்ததுவோ மலை அதனை குடையாக்கி மழை தடுத்த நின் செயலால் தலைவன் தான் சினமுற்று கடலெனவே பொழிவித்தான் அலைமகள் நாயகன் நீ சோர்ந்திடுவாய் என்றெண்ணி கொண்ட நீர் தீர்ந்து கொண்டல்தான் ஓடியதே தண்டை கால் அகற்றிலை வானவர் கோன் அஞ்சினனே. முகிலது விலக மலையது தன்னை முகில்வண்ணன் நீ தரையில் இட்டாய் ஊழி போல் மழையில் தீங்கின்றி நின்றோர் ஆழியோ நின்னை கொண்டாடினரே. நிலமகள் சுமந்து புவிதனை புறந்தோய் அலைமகள் நாதா மலை சுமையோவென அமரர் வந்தே நினை வாழ்த்தி வாட்டும் நோயை நீக்கியருள்வாயே. 63ஆம் தசகம் இனிதே நிறைவடைந்தது.